12th எக்கனாமிக்ஸ்லேருந்து நிதி பொருளியல் இந்த டாபிக் பார்க்கலாம். ஃபிஸ்கல் அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்லு இதிலிருந்து வந்தது. இதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா கூடைங்கிறது பொருள் உண்டு. அரசின் பை என்பதையும் இது குறிக்குன்றாங்க. பொது நிதிங்கிறதும் நிதி பொருளியல் தான். இதில் 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். யார் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது அரசின் பொது அதிகார வெவ்வேறு அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அவை ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? டால்டன் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தானேங்க. பொதுநிதியை பற்றி சொல்கிறாங்க. எல்லைக்கோடாக திகழ்து, இன்னொன்று ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்கிறதுன்ட்டு டால்டன் சொல்கிறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிஎம்பி ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல். அரசோட வரவு செலவை அதோட இயல்பையும் கொள்கையும் ஆராயறதை பற்றி சொல்கிறது யாருன்னா ஆடம் ஸ்மித்து. இப்போ பொது நிதியியலில் 5 துணை பிரிவுகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.